அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றது குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததன் பிறகாக மாநிலம் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்க வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் மத்திய அரசினுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அரசின் கவனத்தை ஈர்த்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளுமே கவன ஈர்த்து நேரத்திலே பேசியிருந்தார்கள். அதிமுகவிற்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அவர்கள் கொடுக்காத இருந்தாலும் அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் அதிமுக சார்பில் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் மாநில அரசினுடைய நிலைப்பாட்டை முதலமைச்சர் தெளிவாக கூறிவிட்டார். இருந்தாலும் மத்திய அரசினுடைய கல்விக்கான நிதி தொடர்பான வழிகாட்டுதலில் ஏற்றுக்கொண்டதா என்பது குறித்து தெளிவான நிலைப்பாடை எடுக்க வேண்டும். மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலில் கல்வி நிதி பெறுவதற்கு ஏற்கிறீர்களா ஏற்கவில்லையா என்பதை விளக்க வேண்டும் என ஆர்.வி. உதயகுமார் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் பிறகாக மேலும் தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் தெளிவான தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறாரா என்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதாக பேச தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சியினர், அதாவது அதிமுகவினர் இருமொழி கொள்கையை அவர்கள் ஏற்பதாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் என தெரிவித்திருந்தார். குறிப்பாக இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு டெல்லி சென்று யாரை சந்திக்க இருக்கிறார் என்கின்ற அந்த தகவலும் தனக்கு தெரிந்து விட்டதாகவும், தற்போது அந்த சந்திப்பின் போது இருமொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பது குறித்து வலியுறுத்தி பேசுங்கள் என்கிற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவரை இபிஎஸ் மற்றும் வேலுமணி அவர்கள் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் அவர் டெல்லி சென்றிருக்கக்கூடிய பயணம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார். அதாவது பாஜகவினுடைய தலைவர்களை மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் சந்தித்து பேசும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அந்த இருமொழி கொள்கை நிலைப்பாடு குறித்தும் அதிமுகவினர் பேச வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் சற்று முன் பேசியிருக்கிறார்.